வெல்கம் பேக் டு மை சேனல். பார்வையாளர்களே, நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஆகுது. அதாவது இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லை. புரியலைல்ல, புரியாது. Emotional damage. அதாவது சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா அதை நம்ம பண்ணிடுவோம். ஆனால் இப்போல்லாம் என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியல. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி தான். நம்ம சேனலில் வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இருக்கும். நானும் அந்த ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படி இப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஏன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்திருக்காது, ஒரு நாள் கரண்ட் கட் ஆகிருக்கும், இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்டுருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை என்னால் எடுக்கவே முடியலை. ஆனால் இதெல்லாம் உண்மையான ரீசனான்னு கேட்டால் கிடையாது. இது வெறும் காரணம்தான். இப்போ ஒரு புது பழக்கம் வேறு வந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும், ஆனால் அந்த விஷயத்த நம்மளால் நல்லாவே பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு இந்த காரணத்தினால இதை பண்ண முடியல ஆச்சு பூச்சின்னு ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கே தெரியும் காரணம் தான் சொல்லி அந்த விஷயத்த நம்ம தள்ளி வச்சிடும். ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி தான். இந்த சோம்பேறிக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதுதான் டோபமைன். வாட் இஸ் டோபமைன்? Dopamine is a chemical messenger in your brain that functions as both a neurotransmitter and a hormone. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டோபமைன் தான். ஏன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டோபமைன் தான். இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா டோபமைன் தான். சிரிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த டோபமைன் தான். டோபமைனால தான் நம்ம சோம்பேறியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னடா இது வாழ்க்கை, நம்மளாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாதா, நம்மளாம் ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு டிமோட்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டோபமைன் தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டோபமைனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தே கூட அதை ஆரம்பிக்கலாம். ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யோகா கூட பண்ணலாம். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங். ஸோ தூக்கம் இங்கே கம்பல்சரி. இதெல்லாம் நம்மளால் கரெக்டாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த டோபமைனை பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும்னா, சோம்பேறித்தனம், இந்த நெகட்டிவிட்டியான தாட்ஸு எதுவுமே வராமல் நம்ம வேலை நம்ம கோலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கலாம். டோபமைன் இதை பற்றி பேசணும்னா இந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த டாப்பிக்கை நான் ஏன் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இல்லை நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா, இல்லை இது எல்லாத்துக்குமே காமனாக நடக்கிற ஒரு செயல் தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, இல்லை எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் காமனாக நடக்குதான்னு எனக்கு தெரில. வேலை இது எல்லாத்துக்குமே காமனாக நடந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம். இந்த டோபமைனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எனக்கு என் தட்டில் மட்டும்தான் சோறு இருக்கணும் இல்லை, நான் சுற்றி இருக்க எல்லா தட்டிலையும் பார்த்திங்கன்னா சோறு இருக்கணும். அதுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான்.